ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியான முறையில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கறிவேப்பிலை போட்டு தாளிக்க வேண்டும். தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, மிளகு பொடி, மல்லிப்பொடி 3 போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா உப்பு போட்டணும். உப்பு போட்டுட்டு அந்த வேக வைத்த முட்டையை எடுத்து போட்டு கொஞ்சம் கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்துக்கு கறிவேப்பிலை போட்டு இறக்கணும்.